நமச்சிவாய பாடல் நம்ம எல்லாருமே நிச்சயமாக கேட்டிருப்போம். நம்ம எல்லாருக்கும் பிடித்த பாடலாக அது இருக்கும். அந்த பாட்டுல இந்த 4 வரிய எப்பயாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், என் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. இந்த பாடல் வரியில சிவவாக்கியர் ரொம்பவே அழகா விளக்குறாரு. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். மண்கலம் அப்படின்னா மண்ணால செய்யப்பட்ட பானைகள். அந்த பானைகள் உடைஞ்சு போனா கூட அதை திருப்பி செஞ்சுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் எடுத்து வச்சுப்பாங்க பத்திரமா. வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார். வெண்கல பாத்திரம் ஏதாவது உடைஞ்சு விழுந்தா கூட சரி எதுக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுப்பாங்க. என் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். ஆனா என்னுடைய இந்த உடல் இருக்கே, இந்த உடல் கவிழ்ந்ததுக்கு அப்புறம், இந்த உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் நாற்றம் எடுக்கும்னு சொல்லி இந்த உடலை முதல்ல எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் தான் பாப்பாங்க. இந்த உடலை எப்படி தூக்கி போடலாம் தான் யோசிப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட இந்த உடல்ல என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. நீ நினைச்சிருந்தா மண்கலத்திலயோ வெண்கலத்திலயோ கலந்திருக்கலாம். ஆனா யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி போட போற இந்த உடல்ல நீ வந்து கலந்திருக்கியே, இது என்ன மாயம் ஈசரே அப்படின்னு சிவபெருமானை பார்த்து கேட்கக்கூடிய வகையில சிவவாக்கியர் இதை எழுதியிருக்காருங்க. அதாவது என்னைக்காவது பயன்படும் நினைக்கிற மண்கலத்துல சிவபெருமான் கலக்கல, என்னைக்காவது பயன்படும் நினைக்கிற வெண்கலத்துல அவர் கலக்கல. ஆனா எதுக்குமே பயன் இல்லைன்னு நினைக்கிற இந்த உடல்ல நம்மளுக்குள்ள சிவபெருமான் இருக்காருன்னு அவர் சொல்லக்கூடியதுதான் இந்த அழகான வரிகள்.